வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞர் பெயரில் திருச்சியில் உலக தரத்தில் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மோட்டார் வாகனங்கள், உதிரி பாகங்கள், தோல் மற்றும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முன்னணி. இந்தியாவிலேயே ஏற்றுமதியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கலைஞர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். கேலோ இந்தியா போட்டிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு பாரபட்சம். தமிழ்நாட்டிற்கு 10 கோடி மட்டுமே வழங்கிய நிலையில் மத்திய பிரதேசத்திற்கு 25 கோடி கொடுத்ததாக அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. இந்த நேரத்தில் இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்த ஒன்றிய அரசு சென்ற வருடம் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொடுத்த நிதி 25 கோடி. இந்த முறை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வெறும் 10 கோடி. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை 5 லட்சத்தில் இருந்து 7 லட்சமாக உயர்வு. சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 5 லட்சத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். சென்ற ஒலிம்பிக் போட்டியில தமிழ்நாட்டிலிருந்து 12 பேர் கலந்து கொண்டார்கள். இந்த முறை இந்த ஆண்டு நடக்கின்ற ஒலிம்பிக் கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகள் இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. 9 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல். பேரூராட்சிகளை தரம் உயர்த்துவது தொடர்பான சட்ட திருத்தம் நாளை மறுநாள் கொண்டு வரப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் கே.என். நேரு அறிவிப்பு. புதுக்கோட்டை நகரில் உள்ள ராணியார் மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை நடப்பாண்டிலேயே கட்டித்தரப்படும். சட்டப்பேரவையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. வகுப்பறைகள் மற்றும் 2 கழிவறைகள் தேவைப்படுகின்றன. இப்பள்ளிக்கு மாணவிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் நபார்டு திட்டத்தின் கீழ் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு நாளை விருது. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு நாளை விருது வழங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். திருவான்மியூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் மனு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சந்திப்பு. நீட் தேர்வு மோசடி தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க வலியுறுத்தல்.
புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. பழங்குடியின மக்களின் நலனை மேம்படுத்த 24,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் வகுக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. பிரதமரின் ஜன்மன் திட்டம் மூலம் பழங்குடியினர் நலன் பாதுகாக்கப்படுவதாகவும் பேச்சு. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்புத்துறை தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் அறிவிப்பு. பாதுகாப்புத் துறையில் இந்தியா தன்னிறைவு பெற அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் பெருமிதம். மத்திய அரசு நடத்தும் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரௌபதி முர்மு உறுதி. தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் பேச்சு. ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை தகர்க்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று குடியரசுத் தலைவர் பேச்சு. வதந்திகளை பரப்பி நாட்டின் பெருமையை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளுக்கும் கண்டனம். மக்களவையில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் என சமாஜ்வாதி எம்பி வைத்த கோரிக்கைக்கு எல் முருகன் எதிர்ப்பு. தமிழர்களின் கலாச்சாரம், பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக செங்கோல் விளங்குகிறது என்றும் பெருமிதம். எவ்வளவு சிறப்பு மிக்கது செங்கோல்! தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை போற்றுகின்ற செங்கோல். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் காவல் நிலையத்தில் இருந்து விசாரணை கைதி தப்பி ஓட்டம். கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை தேடும் பணி தீவிரம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நாடு தழுவிய போராட்டம். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படும் விவகாரம் தொடர்பாக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம். சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரத்தில் 4,730 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது தெரிய வந்ததாக குற்றச்சாட்டு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த விவசாயிகள். நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்க உத்தரவிட்டதற்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சி. செக் மோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமாருக்கு 6 மாதம் சிறை தண்டனை. சினிமா பைனான்சியர் ககன் போத்ரா தொடர்ந்த வழக்கில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அசோக் நகர், கே நகர் சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா உணவகங்கள், மின்வாரிய பெட்டிகள், பொது கழிப்பிடங்களை அகற்ற கோரி வழக்கு. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் 2 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை பாதுகாக்க கோரிய வழக்கு. மாவட்ட ஆட்சியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர் கேட்பது பிளாக்மெயில் முயற்சி என்று உயர்நீதிமன்றம் கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தீவிர வாக்கு சேகரிப்பு. அதே மாதிரி காணை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளாந்து கொடுத்ததும் நம்ம தான். ஸ்கூலில் 10வது வரல இருந்ததை +2 வரல மாற்றினதும் நம்ம ஆட்சியில் தான், தளபதியினுடைய கலைஞருடைய ஆட்சியில் தான். அதே ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 7,781 கன அடியாக அதிகரிப்பு.
அணையின் கழுகு பார்வை காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 2 கைது செய்தது சிபிஐ. பீகார் மாநிலம் பாட்னாவில் 2 கைது செய்து விசாரணை. கர்நாடகாவில் தனியார் பள்ளி பாடப்புத்தகத்தில் நடிகை தமன்னா பற்றி பாடம் இடம்பெற்றிருந்ததால் சர்ச்சை. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் பெற்றோர் புகார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 53,000ற்கு விற்பனை. வெள்ளி 1 கிலோ 94,500 ரூபாய்க்கு விற்பனை.